எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைக்கி அதை இன்னும் கூட ஆணித்தரமாக செய்யக்கூடிய வகையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சமாதிக்கும் அண்ணா அவர்களுடைய சமாதிக்கும் செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காங்க. டிவிகேயில் இருக்கக்கூடிய எல்லாரும் போயிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நான் ஏற்கனவே நாளே சொன்னேன், தாவேக்காக்கென்று தனி கொள்கை இல்லை. அவர்கள் ஒரு மிக்சர், ஒரு கிரைண்டர் கொள்கை தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களே சொன்னது போல் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்போ கொள்கை ரீதியான டிஃப்ரென்ஸ் வந்து பாஜகவோட தான் வச்சுருக்காங்களே, திமுக கூட கொள்கை டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ திமுகவில் இருக்கிற, அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் அவங்கள்ட்ட உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். அது வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் தான். அது அண்ணாட்ட வந்து என்ன தானே பல முறை கேட்டிருக்கேன். பெரியாருடைய எந்த கொள்கை அவங்க ஏற்கிறாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. பெண்கள் பற்றியா, பட்டியலினத்தவர் பற்றியா, ஆடை அணிது பற்றியா, கற்பு பற்றியா, தமிழ் பற்றியா, தேசம் பற்றியா, சுதந்திரம் பற்றியா, கடவுள் பற்றியா, பெரியாருடைய எந்த கொள்கை ஏற்றுக்காங்க? பெரியாருடைய கொள்கையில் நடுவில் படம் வச்சிருக்காங்கல்ல. இல்லை, கடவுள் மறுப்பு தவிர மற்றது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தான். தமிழ் பற்றி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? பெண்கள் பற்றி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? பெண்கள் ஆடை அணிதை பற்றி பெரியார் பேசுன ஏற்பாங்களா? கற்பு பற்றி பெரியார் பேசுன, தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பெரியார் பேச, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமா அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியார். கடவுள் வாழ்த்து கூடாதுன்னு சொன்னேன், நீ தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிற, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமானார். தமிழ் தாய் வாழ்த்தை முட்டாள்தனம் என்று சொன்னவர் ஏற்கிறாரான்னு கேளுங்க. சுதந்திரம் கிடைக்கிற பற்றி என்ன சொல்லியிருக்காருங்க? இப்படி ஒன்று எதை பற்றி சொல்லியிருக்காருங்க? பட்டியலினத்தவர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? எதையாவது ஏற்கிறாருங்க. ஸோ கொள்கைங்கிறது நம்ம வந்து அவங்க அப்படியே சொன்ன மாதிரி தான். நீட்டை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது, இது எல்லாமே திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் தாவேக்கா. அந்த வகையில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வேணால் சொல்லிக்கலாம். டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்று தான் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கலி. அதனால் ஒரு அண்ணா சமாதிக்கு போகிறது, எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறது, ஜெயலலிதா சமாதிக்கு போகிறது, அதெல்லாம் ஒன்றும் புதுசே கிடையாது. கரெக்ட். இவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சப்போர்ட்டு நிறைய வகையில். இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டால் ஹேண்டில் பண்ணதில்லை. இப்போ இவர் அங்கே பொறுப்புக்கு வரும்போது ஒரு அதிகார மையமாக அங்கே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கட்சிக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் நடுவில் சலசலப்பு வரும் இல்லையா? இல்லை, இயல்பில் செங்கோட்டையன் வந்து ஒரு கோஷ்டி பண்ணுறவர் இல்லை. நார்மலாக இப்பயே அதிமுகலேயே வந்து அவருக்கு பிடிக்காதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தூரத்து உறவினர்கள் மாதிரி இருக்கிறவங்கலாம் ஈரோடு மாவட்ட அதிமுகக்குள்ளே வரும்போது நம்ம ஸ்பேஸ் குறையுதோன்னு நினச்சார். அவர் வந்து கொங்கு மண்டலத்து, கொங்கு நாட்டு தங்கம்னு அவர் சொல்லுவாங்க, திரு டிடி அவர்கள் குறிப்பிட போல, அது ஃபுல்லாக அது இல்லை வேலுமணி, தங்கமணி, எல்லா இன்னைக்கு இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் சீனியர் மோஸ்ட் இவர். திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்கும் சீனியர். அவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்தவங்க. இவர் தான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சீனியர் மோஸ்ட், சூப்பர் சீனியர். இன்னும் சொல்லப்போனால் திரு செங்கோட்டை வந்து ஏடிஎம்கே சூப்பர் சீனியர். ஆனாலும் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே குறுக்கிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது வேலுமணியோடையது, நாமக்கல் மாவட்டங்கிறது தங்கமணியோடது அப்படின்னு எல்லாம், சேலம் மாவட்டங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்க இருக்கும்போது அவர் வந்து ஒன்றுமே நான் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துக்கிறேன் அவர் தன்னை குறுக்கிக்கிட்டார். ஒன்றும் குழம்பு. இதை அத்தனையுமே பார்த்துட்டு இருந்தவர். நாமக்கல் தருமபுரி வரைக்கும் ஃபுல்லாக, தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் சொல்லப்போனால் பல சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு முழுக்க டூர் உட்பட பல விஷயங்களை பார்த்தார். ஆனாலும் தன்னை சுருக்கி கொண்டதுக்கு தயங்கினது இல்லை. அதனால் வந்து அது என்ன தெரியுதுன்னு, அவர் தன்னை கவுண்டர்களின் ஒரு ஆளாகவோ, கவுண்டர் சமுதாயத்தின் பிரதிநிதியாகவோ, ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோஷ்டி பூசலுடைய தலைவனாகவும் அவர் தன்னை முன்னிறுத்தினதே இல்லை. அவர் வந்து ஏடிஎம்கே காரராக மட்டும்தான் இருந்தார். அதில் வந்து அவர் ரொம்ப குழப்பம். அவருடைய பதவிக்கே ஆபத்து வருமோ, அவருடைய இருப்புக்கே கேள்விக்குள்ளாகுமோங்கிற மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் குரல் கொடுத்தார். அதனால் தாவேக்கால அவர் ஒரு கோஷ்டி தலைவர் ஆயிடுவார் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை, கவலைப்படவில்லை. விஜய் அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இவர் அங்கே ரீச் பண்ணார்னா பேச போகிறார். விஜயும் ரொம்ப கம்மியாக தான் பேச போகிறாரு, செங்கோட்டையன் ரொம்ப கம்மியாக தான் பேச போகிறார். அதில் வந்து விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த ஈக்குவேஷனில் குழப்பம் வராது. குழப்பம் வந்து ஆனந்துக்கும், ஆதவ அர்ஜுனாக்கும், ஜான் ஆரோக்கியசாமிக்கும், செங்கோட்டையனுக்கு தான் நடக்கும். இந்த மூன்று பேர் இவருக்கு எதிராக ஒன்று திரள வாய்ப்பு உண்டு. நான் வந்துருவாங்கலாம் சொல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையன் யாருன்னு. இயல்புலேயும் செங்கோட்டையன் வந்து முறைச்சிக்கிறவர் இல்லை. நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமான்னு. ஆனந்தவர்களும் ரொம்ப விட்டு கொடுத்து தான் போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டோக்காலில் ஆனந்த் வந்து மூத்தவர், ஆதவ அர்ஜுனா வந்து இளையவர். ஆனால் ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனாவை வரவேற்று போகிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி முன்னாடி நடந்து போகிறாரு. பின்னாடி ஆனந்த் வந்து சாதாரணமாக போகிறார். ஸோ அவர் ஆனந்தும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற இடத்த போகிறார். பட் நம்ம வாட் நவ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, புதுச்சேரியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண கிளம்புறாரு திரு விஜய். ஏன்னா அதிமுக முதலில் ஆட்சியை பிடித்தது புதுச்சேரியில், பிறகு தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குது. அப்போ புதுச்சேரியில் ஒரு ஸ்பேஸ் வந்து அவர் பார்க்குறாரு. அதிமுக, பாஜகவும் தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமியும் வந்து பிரிவிடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பாஜகவில் இருந்த முன்னாள் தலைவர்கள்லாம் இங்கே வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. திரு சார்லஸ் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார்னு ஒரு கணக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு புது குழப்பம் அங்கே வரும்போது இவர் அங்கே போய் நம்ம ஒரு கட்சி, அந்த நம்ம கட்சியை பலப்படுத்தணும்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டு கிடைக்குன்னு பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து அங்கே சேர்ந்தவருங்கிறனால அந்த பகுதியில் வந்து ஆனந்த் அவர்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போன்றாங்க. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது
விஜய்கிட்ட சொல்லுவார். விஜய் அவர்கள் வந்து ஆனந்திட்ட பேசிக்கோங்க, ஜான்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றா முடிவெடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஸ்மூத்தாக போயிடும். அப்படியானேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னார் இதை செஞ்சிருங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இவர்களுக்கு போச்சு. அண்ணே சொல்லி நாம் கேட்கணும்னா இவர்களுக்கு வந்து இருப்பில் ஒரு டவுட் வரும். அதனால் ஒரு உரசல்கள் விரிசல்கள் வரலாம். பட் வந்து தே வில் ஹேண்டில் இட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து வயதில் ரொம்ப இளையவர், தன்னை அவர் ரொம்ப முன்னிலைப்படுத்தணும்னு நினச்சா கூட அவர் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஜென்சி பாலிடிக்ஸை வந்து அவர் புரிஞ்சு கொண்டு வர்றார். இவர் வந்து கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர். அப்போ ரெண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரலாம். ஆனந்த் அவர்களுக்கு தன்னுடைய இருப்பு மேலே ஒரு கேள்வி வரலாம். நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் நம்ம குறைவானவர், அப்போ இவர் வந்து சீனியர் மோஸ்ட், அப்போ எல்லாரும் விஜயே மதிக்கக்கூடியவர். பார்த்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கட்சியில் சேர்ந்திருந்தாலும் இவருக்கு வந்து விஜய் அவங்க கூட வந்த அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு எல்லாருக்கும் ஷால்வை போட்டு எல்லாரையும் கொடுக்குறாரு. அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் என்ன பண்ணுறாரு. வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியால் அதில் வந்து குழப்பம் இல்லை. அதனால் இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ பின்னாடி ரைஸ் ஆகலாம், நாட் இமிடியட்லி, நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்து வந்துருச்சுங்கல்ல. பட் லாங் ரன்னில் இந்த 5-6 மாதத்துக்குள்ளே இந்த ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதை விஜய் வந்து சரியாக பேட்ச் ஒர்க் பண்ணி சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன்.